நல்லவையா. பணம் எங்க? போனோம் வந்துட்டு வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் நடிப்பு அரக்கன். அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடி. வாட்டர்மெலன் ஸ்டார் தர்பூசணி நட்சத்திரம் பேசுறேன். வாங்குறீர்கள், டயர்டா, வயதாகி விட்டது. அது சரி, நடித்துக் கொண்டே இருந்தால் தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல. 1981 பான் என்றால் அப்படித்தானே இருக்கும். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வீணாக என் வாளுக்கு வேலை வைத்து விடாதீர்கள். என்னுடைய பிறந்த வருடம் 1988 81 அல்ல, 88 சாரி 88 81 அல்ல. ஆனால் எனது அமைச்சரவையில் யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறார்கள். எவனுக்குமே விருப்பம் கிடையாது, எல்லாம் வேண்டாம் விருப்பம் உட்காந்துருக்காங்க. வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கு. நான் சொல்லிட்டேன். என்ன ஜோக் காட்டுறீங்களா? ஆனா என்ன கல்யாணம்ல சிங்கிளா இருக்கேன். ஒரு வருஷம் இஷ்டத்துக்கு வார்த்தைகளை பயன்படுத்தினா ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே. இப்பெல்லாம் வாழணும். நம்ம ஸ்டெப் இது. ஐயா வாய பாரு வள்ளல்ல எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நெக்ஸ்ட் ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. தர்பீஸ் ராஜ்யத்தில் யார் பேச வேண்டும் பேசுங்கள். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அங்கே போய் பேசு. என் ராஜாவின் ஓகே சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? உங்களுக்கு எல்லாம் விசுவாசம் என்ற வார்த்தைக்கு பொருள் தெரியுமோ? உங்களுக்கு எல்லாம் விசுவாசம் என்றால் என்னவென்று தெரியும்? அஜித் படம் என்று கூறுங்கள். தோசைக்காக உன் மீசையை வெற்றவன் நீ. இந்த நகைச்சுவை கொஞ்சம் ரசிக்கும்படிதான் இருக்கிறது. நக்கல்யா அவனுக்கு. எங்கள் நாட்டில் வளமும் செழிப்பும் உள்ளது. மக்களை ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து. நீங்க என்ன ஐடியா பண்ணிருக்கீங்க? தோசை சுட்டாங்கன்னா சுட்டு சாப்பிட்டு அங்க போய் உட்காந்துக்கோல. நீங்க அந்த அப்படியே கரிசட்டியை மூஞ்சில 3 தோசை சாப்பிட்டேன். வேலையை பாரியா. டேய் டேயா ஆமாண்டா வேலையா பாரியா. என்ன பண்றியா? பொறுதுல கோவா இல்ல 3 தோசை சுட்டு குத்துறாங்கப்பா. சமையல் கட்டியே சுத்தி வருது பாருங்க. அண்ணா அந்த சாப்பாடு தொட்டு எடுங்கண்ணே. சாப்பாடு இல்லாம அந்த மண்ணா. நானா பரவாயில்ல, அந்த வடச்சட்டியில சோத்த போட்டு நக்குனா வரு. வடச்சட்டியில சோத்த போட்டு நக்குனா வரு. தெரியாது நினைச்சேன். அவன் கேட்டானா வடச்சட்டி எடுத்து ஏய் புடிங்கப்பா, ரெண்டு பேரும் அடிச்சு அடிச்சு செத்துற போறாங்க. வாங்கப்பா. வடச்சட்டி நக்குனே வடச்சட்டி. ஏமா தண்ணி வர? சரி சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. தண்ணி வர நாளே. எங்கால ஏன் தண்ணி வர? ஏமா இப்படி தப்பு பண்றீங்களா அம்மா? தோசை 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 படிச்சு நக்கறா. படிச்சு நக்கறா. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. சட்டில வச்சிட்டாங்க. அத ஆதரேட்ட சண்டை ஓட்டு வாங்கி வலிச்சு நக்கறாங்கப்பா. ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. எப்படி தெரியுமா? சோறுல சட்டியை போட்டு வலிச்சு நக்கறவங்க எல்லாம் பேசுறாங்க. அருமத்தா பாத்து ஒரு நிமிஷம் பேசுறேன். தோசை 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 தோசை. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். கண்டிப்பாக மகாராணி. ஒரு வேண்டுகோள். வேணாம் நானே பேசிக்கிறேன். நான் இப்பவே பேசணும். உங்கள் ஜாக்கெட்டின் கொக்கி யாராவது போட சொல்லுங்கள். தயவு செய்து போட்டு விட்டு பேசுங்கள். எங்கள் அமைச்சர் கொஞ்சம் ஓபன் டைப், நீங்கள் க்ளோஸ் செய்யவும். நன்றி ஐயா, நீங்கள் தொடரவும். என்னடா புசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? உங்களோட ராணியோ கண்ணழகி, கண்களால் எதிரி அவன் நம்மளை கலாய்க்கிறான்டா. ஆற்றலை கொண்டவர் எங்களுடைய கண்ணழகி. அவள் நடிப்பு துறையில் பல்ல நடி